மூணார் போன 3rd டே காலையில் எழுந்திரிக்கும் பொழுதே டீ காஃபியோட தான் எழுந்திரிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் வந்து இருக்குதுங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பமும் முட்டைக்கறியும் செஞ்சுக்கலான்னு அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சொந்தக்காரங்க வீட்டிலெல்லாம் போய் இருந்திருக்கேன். ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணி இருந்தது அப்படிங்கிறது இது வரைக்கும் லைஃப்பில் கிடையவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் பொழுது போயிருக்கோம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருப்போம், ரிட்டன் வந்துடுவோம். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குன்னு போய் ஒரு 4 நாள் போல் எங்கள் ஃபேமிலியோட போய் இருந்தது மஞ்சுவோட வீட்டுக்கு மட்டும்தான். சொந்தக்காரங்களை விட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவோ மேலு அப்படிங்கிறது இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இன்றைக்கி ஃபுல்லாக மஞ்சுவோட தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு சுற்றி பார்த்தோம். பலாமரம், அதுலேயே சுற்றி காய்ச்சிருக்கிற மிளகு செடி, அதுக்கும் கீழே வந்து ஏலக்காய் செடின்னு ரொம்ப அருமையாக இருந்தது. மஞ்சுவும் ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க. அவங்க பேசுகிற மலையாளம் கலந்த தமிழ் வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க வீடியோஸில் அவங்க ஊர், காடு, தோட்டம், அவங்க செய்கிற சிம்பிளான ரெசிபீஸ்னு நிறைய போட்டிருக்காங்க. அவங்க சேனல் லிங்க் கீழே தரேன், கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்க. பிரியமான தோழி அப்படிங்கிறது அவங்களோட சேனல் நேம், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. மதிய வரைக்கும் அவங்க தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு சாயந்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போகலாம் அப்படின்ட்டு போனோம். போட்டிங் போனது இதுதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. போட்டிங் விட்டுட்டு வெளியில் வந்தோம்னா பார்க் இருக்குது. குட்டீஸ் எல்லாம் அந்த பார்க்கில் போய் விளையாடணுன்னாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களுமே சின்ன பிள்ளைய மாதிரி நல்லா தூரியெல்லாம் சுற்றிக்கிட்டு செம்மையாக விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். 2 நாள் தான் டூர் பிளான் பண்ணி போனோம். ஆனால் அவங்களோட பாஸ்தால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் சேர்ந்து இருந்துட்டு 4 நாளைக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்தோம். ஃபஸ்ட்டு 2 நாள் அவங்க கேரளா சமையல் எங்களுக்கு சமைச்சு போட்டாங்க. அடுத்த 2 நாள் தமிழ்நாட்டு சமையல் நாங்கள் சமைச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிபாளையம், சிக்கன் கிரேவி அதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோம். கறியை பார்த்ததையும் தமிழ்நாட்டு சமையல்னு சொன்னதையும் எங்கள் வீட்டுக்கார் நான் தான் சமைப்பேன்னு அவர் தான் சமைச்சாரு.